வெல்கம் பேக். தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா கடலூர்காரங்க பாக்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், வெல்ஃபிஷர்ஸ் யாராவது கடலூர் இருந்தாங்கன்னா டைரக்டா இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோட கண்டென்ட். ஸ்கிப் பண்றதுன்னா இப்ப கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடலூர் டு சேலம் ஏடிசில பஸ்ல வந்துட்டு இருந்த ஒருத்தர் இந்த பர்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. நாங்க அந்த சைடு கலெக்ஷன் போயிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். போயிட்டு இருக்கும் போது குறிப்பா எந்த இடம்னா ஆத்தூர் டு வாழப்பாடி, அதுக்கு நடுவுல இன்னும் குறிப்பா சொல்றேன், முத்துமலை முருகன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏத்தாப்பூர் தாண்டி வரும்போது இந்த பர்ஸ் பஸ்ல இருந்து கீழே விழுந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு தான் பார்த்தோம். அது எடுத்துட்டு வாடான்னு சொன்னோம். இதுல அவரோட டீட்டெயில்ஸும் இருக்கு. அவர் பேர் வந்து ஆனந்த் சிவகுமார். அவர் இடம் வந்து ஆதமங்கலம், கடலூர், சாந்தநத்தம் கிராமம், இது எல்லாமே இருக்குது. சோ இவர் அவரோட 2 ஏடிஎம் கார்டு, 2 ஆதார் கார்டு சின்ன வயசுல இருக்குது எல்லாத்தையுமே விட்டாரு. இந்த பர்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதை திறந்தும் பார்த்தோம். அதாவது ஒரிஜினல் காசும் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பென்டன் அமௌண்ட் எல்லாம் இருக்கு, 2000 ரூபாய் அமௌண்ட் எல்லாம் இருக்குது. சரி, எதுவா இருக்கட்டும், அவரோட பர்ஸ் அவரோட உரிமை. இந்த பர்ஸ் கீழே விழுந்துருச்சு. இதை நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இத அவர் கைக்கு கிடைக்கிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது ஏதோ பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல விடுவாங்கல்ல, அவங்க பார்க்க வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, இவங்க பாக்குறது அந்த மாதிரி கடலூர்காரங்க பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு அதெல்லாம் ப்ரீசியஸ் தான். அதாவது என்னதான் இருந்தாலுமே நம்ம பேங்க்ல எழுதி கொடுத்தா ஏடிஎம் கார்டு வந்துடும், அங்க நகராட்சிக்கு போனா ஆதார் கார்டுலாம் வந்துடும். ஆனா இந்த பர்ஸ், இந்த வேலெட் சப்போஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் யாராவது கிஃப்ட் பண்ணியிருந்தா திருப்பி இதை வாங்கிட முடியுமா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, என் பர்ஸ், என்னோட வேலெட் என் முழு வாங்கி கொடுத்தது. அது எவ்வளவு ப்ரீசியஸ் தான் இதான் இருக்கு, என் பர்ஸ் இங்கதான் இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த பர்ஸ் அவருக்கு ரொம்ப ப்ரீசியஸா இருக்கலாம். சோ இது அவர் கை கிடைக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நீ உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே கொரியர் எழுதி அனுப்ப வேண்டியதான்னு கேக்குறீங்க. வாஸ்தவமான பேச்சு. அட்ரஸ் இருக்குது, கொரியர் அனுப்பிடலாம். என்ன பண்றது, ஒரு கெட்ட நேரம், எனக்கு நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலில் கொஞ்சம். சரி, அதெல்லாம் விட்டுடலாம். இது சரியாயிடும். 1 வாரம் இல்ல 8 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூட இதை அனுப்பி விடுறேன். இதெல்லாம் ஒரு கண்டதான் நினைக்காதீங்க. ப்ரீசியஸ் கிஃப்ட் எல்லாமே அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. அதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. நம்ம கிஃப்ட் பண்றதா உடஞ்சிருச்சா குளிஞ்சிருச்சா நமக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது. இந்த மாதிரிதான் அவருக்கும் இருக்கும். ஆனந்த் சார், நான் உங்களுக்கு 1 வாரத்துல உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நான் ஆத்தூர்ல தான் இருப்பேன். ஆத்தூர்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரியும். இல்லைன்னா நான் உங்களுக்கு இதை கொரியர் அனுப்பிடுறேன். ஒரு சரியான ஒண்ணு நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுறேன். அதையும் கூட கண்டென்ட்டா பிடிச்சி போடுவேன். சரியா? உங்க பொருள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும். சரியா?